ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஜோதிடத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நோயை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த நோய்க்கான தீர்வுகளில் 9 கிரகங்களில் சூரியன் என்ன நோயை உண்டாக்கும் அப்படின்னு போன காணொலி மூலமாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, சந்திரன் அப்படிங்கிற கிரகம் என்னென்ன நோயை உருவாக்கும், அதற்கு என்னென்ன மரபு வழியில் மருத்துவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு நீர்க்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வாதம், பித்தம், கபம் சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் கொள்கையில் நமது தமிழர்கள் உருவாக்கிய இந்த கொள்கையில் கபம் அப்படிங்கிறது நீர் சார்ந்த பிணி. அப்போ உடலில் சளி தொந்தரவு, சுவாசம் சம்பந்தமான தொந்தரவு, மூச்சிறைப்பு, அதே போல் இடதுகண் சம்பந்தமான தொந்தரவு. அப்போ கண் அப்படிங்கும்போது சூரியன், சந்திரன், சுக்கிரன் மூணுமே கண்ணை குறிக்கும். அதில் சந்திரன் அப்படிங்கிறது இடதுகண் சம்பந்தமான தொந்தரவு. சிறு வயதிலே சின்ன குழந்தைங்களே நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்க சின்ன வயது குழந்தைகள் கண்ணாடி போடுறாங்க பாருங்கள், அது எல்லாமே சந்திரன் பலமானதுனால. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலமானவோ இருந்தாவே அது நமக்கு அந்த சின்ன வயதில் கண்ணாடி போடக்கூடிய சூழல் ஏற்படும். அதே போல் உணவு குழலில் நமக்கு தொந்தரவு ஏற்படுறது, உணவு குழலில் உபாதைகள் தர்றது, அதே போல் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்துறது. அதே போல் பெண்களுக்கு மாதவிலக்கு காலகட்டங்களில் மாதவிலக்கு சம்பந்தமான குறைபாடுகளை ஏற்படுத்துறது. அதே போல் உங்களுக்கு சிறுநீர் சம்பந்தமான தொந்தரவுகளை தர்றது. இது எல்லாமே நமக்கு சந்திரனுடைய குறைபாடுகள். அப்போ இதுலேருந்து விடுதலை பெறதுக்கு நம்ம என்ன மரபு வழி மருத்துவம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, முதல்ல ஐம்பூத கொள்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்த ஒரு கொள்கை இருக்குது. டிஸ்பிளே பாருங்கள். அதில் நமக்கு முதலில் ஆகாயம், முதல் பூதம். நமக்கு அந்த ஆகாயத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுது, காற்று உருவாகிறது. அந்த காற்று என்ன செய்யுது, வெப்பத்தை உருவாக்குகிறது. அந்த வெப்பம் என்ன செய்யுது, நீரை உருவாக்குகிறது. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த நிலம். அப்போ நீர் சம்பந்தமான பிணி விலகுவதற்கு அதனுடைய மூலம் யார் இருக்கா, வெப்பம். அப்போ நம்ம என்ன செய்யணும், வெப்பத்தை நம்ம உடலில் உண்டாக்கினா நீர் சம்பந்தமான பிணிகள் விலகி போயிடும். அப்போ வெப்பத்தை உண்டாக்குவதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கும்போது நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த உபாதைகள்லேருந்து விடுதலை பெறதுக்கு நமக்கு கிராம்பு ஆவி நம்ம பயன்படுத்தலாம். அப்போ நீரை கொதிக்க வைத்து ஒரு 10 கிராம்பை போட்டு நம்ம அதை ஆவி பிடிச்சோம்னாலே முதல்ல இந்த தும்மல், அலர்ஜி, அதே போல் அடிக்கடி நமக்கு தும்முறது, கண்ணில் நீர் கோர்த்துக்கிறது, நீர் கசிவு ஏற்படுறது, இது சார்ந்த உபாதைகள் எளிமையாக நம்ம விட்டு வெளியேறும். இந்த வெப்பம் உள்ளே போகும்போது இந்த குளிர்ச்சியான இந்த சளி தொந்தரவுலேருந்து நமக்கு விடுதலை தரும். இந்த கிராம்பு ஆவிங்கிறது நீங்கள் திருப்பி எடுத்துக்கக்கூடாது. அது சுவாச பாதைகள் உள்ள திசுக்களை பாதிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு முறை இப்படி குறைவாக பயன்படுத்தணும். அதே போல் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு மூச்சிறைப்பு இருக்கா அப்படின்னா, ஐம்பூத கொள்கையில் காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருள் அப்படின்னு நம்ம எதை குறிக்கும் அப்படின்னா, பருப்பு வகைகள். அப்போ பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லா பருப்பு வகைகளுமே காற்று மூலக்கூறு. இப்போ இந்த பருப்பு வகையில் நம்ம உணவில் உட்கொண்டோம்னா வயிற்றுக்குள்ளே போய் காற்றை உண்டாக்கும். காற்று என்ன செய்யும், வெப்பத்தை உண்டாக்கும். வெப்பம் என்ன செய்யும், நீரை உண்டாக்கும். அப்போ உடலில் சளி தொந்தரவுகள் மிகுதியாக வரும், மூச்சிறைப்பு வரும். அப்போ பருப்பு வகையான உணவுகளை தடுத்துட்டாலே நமக்கு மூச்சிறைப்பு, வீசிங் சம்பந்தமான தொந்தரவுகளை நம்ம நிறுத்திடலாம். அப்போ பருப்பு வகையான உணவுகளை நிப்பாட்டுறதோடு மட்டும் இல்லாமல், நான் சொன்ன இந்த பூண்டு பாகுன்னு சொல்லக்கூடிய உணவை நீங்கள் எடுத்துக்கிறணும். 8லிருந்து 15 நாட்களுக்கு எடுத்துக்கலாம். இதில் பூண்டு பாகில் செய்யும் முறை சொல்கிறேன். அப்போ நமக்கு ஒரு குவளை நீரை கொதிக்க வச்சு 2 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை, அந்த 2 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை நல்லெண்ணெய் பதத்துக்கு வரணும். இப்போ எடுத்து நீங்கள் இப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லெண்ணெய் போன்ற ஒரு பதம் வரும். கம்பி பதத்துக்கு போயிடக்கூடாது. அந்த நல்லெண்ணெய் பதம் வரும்போது 6 பல்லு பூண்டு தோல் நீக்காமல் தட்டி போடணும். நம்ம தமிழர் மரபில் பூண்டை தட்டி போட்டு குழம்பு செய்யக்கூடிய பழக்கமோ உணவு செய்யக்கூடிய பழக்கமோ தான் நம்ம மரபில் இருந்தது. என்ன காரணம், பூண்டை தட்டும் போது காற்று அதோடு இணைந்து அலிசின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை உருவாக்குது. இது உடலில் பல்வேறு குணநலன்களை நமக்கு உண்டாக்குது. அப்போ நம்ம பூண்டை எப்போதுமே முழுசாக போடக்கூடாது, தட்டி தான் போடணும். இந்த இந்த பாகுவில் இந்த 6 பல்லு பூண்டை தட்டி போட்டு லேசாக பச்சை வாடை போனோன்னே இறக்கி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறை 1 ஸ்பூன் நீங்கள் வாயில் எடுத்து போட்டுக்கலாம். வயிறு இலகுவாக இருக்க நேரத்தில் தான் இந்த மருந்து பொருட்களை நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ இலகுவாக இருக்கிறதுனா எப்படி, சாப்பிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போ 8 மணிக்கு காலைல டிஃபன் முடிக்கிறீங்கன்னா 9 மணிக்கு இந்த பூண்டு பாகு சாப்பிட்லாம். அப்புறம் அதுபோல் 1 மணி நேரம் இடைவெளி விட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ணும். இது 8 நாளுக்கு எடுத்தாலே இந்த மூச்சிறைப்பு உங்களுக்கு நின்றும். அதே போல் இந்த 8 நாளில் பருப்பு வகையான உணவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது, இதுலேருந்து முழுமையான விடுதலை பெறலாம். அதே போல் நம்ம மரபு வழி மருத்துவத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, மணி மந்திரம் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படின்னா மணி அப்படிங்கும்போது இந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன நேரத்துக்கு உணவு மருந்து எடுத்துக்கிறீங்களோ அடுத்த நாளும் அதே நேரத்துக்கு தான் எடுத்துக்கணும். அது எப்பவும் கவனத்தில் எடுத்துக்கணும். நேரத்தை மாற்றி மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய முறைகளை தவிர்த்துக்கணும். அதே போல் உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வருது அப்படின்னா, நீங்கள் மாலை சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்தில் இரவு உணவை முடிச்சிருங்க. தமிழர் மரபில் 3 வேளை உணவே கிடையாது, 2 வேளை உணவு தான்.
நம்ம சின்னம்மா பெரியம்மாலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம். காலையில் வேலைக்கு போவாங்க, 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. பழையசோ அல்லது புதுசோ 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அடுத்து சாயங்காலம் வேலையை விட்டு கொல்லை வேலை முடிச்சு 4 மணிக்கு வருவாங்க. அதோட முடிச்சுக்குவாங்க. இரவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. 90 வயது 120 வயது வரைக்கும் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. அப்போ இருவேளை உணவு தான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. அப்போ அதுபோல் நீங்கள் இரவு உணவு 3 வேளை எடுத்துக்கிட்டாலும் 6 மணி 7 மணியோட முடிச்சிருங்க. அப்போ 6 மணி 7 மணிக்கு உணவு முடிச்சுக்கிட்டா தான் 9 மணிக்கு ஒரு செரிமானமாகி இலகுவாக இருக்கும் வயிறு. அப்போ இரவில் தூக்கம் நிம்மதியாக ஏற்படும். 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் நமக்கு இரவு தூக்கமின்மை தான் நமக்கு வரும். அதை நம்ம கடைபிடிக்கணும். அதே போல் உங்களுக்கு மாதவிலக்கு காலகட்டங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய சிக்கல், நமக்கு முன்ன பின்ன மாதவிலக்கு காலகட்டம் மாறுறதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் பேக்கரி வந்ததுக்கப்புறம் தான். அப்போ அந்த அதிகப்படியான சுவையூட்டிகள் நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யுது, சாக்லேட்ஸ் கேக்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸை ஏற்படுத்துது. ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை பெண்களுக்கு சுரக்க வைக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா பெண்களுக்கு மீசை உண்டாகிறது, அதே போல் நீர்க்கட்டிகள் உண்டாகிறது. இந்த குழந்தையின்மை பிரச்சனை காரணமே இதுதான். மாதவிலக்கை முன்ன பின்ன நீட்டிக்கிறது. அப்போ இதுக்காக நம்ம மெட்ஃபார்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை கொடுக்குறாங்க. இது சில பேருக்கு பக்க விளைவுகளை அதிகமாக கொடுக்குது. அதனால இயற்கையாக நம்ம அம்மா காலத்தில் என்ன கொடுத்தாங்க முன்னோர்கள் அப்படின்னா, கருவேப்பிலையை துவையல் அரைச்சி கொடுத்தாங்க, உளுந்த களி கிண்டி கொடுத்தாங்க. இதுதான் நம்ம அம்மாக்கள் சித்தி பெரியம்மாலாம் சாப்பிட்டு அந்த காலத்தில் இந்த நீர்க்கட்டி இருந்தாலும் கர்ப்பப்பை மாதவிலக்கு தொந்தரவு இருந்தாலும் அந்த காலத்தில் இதை வச்சு சரி பண்ணிக்கிட்டாங்க. இதை நம்ம மறந்துட்டோம். இதை மீண்டும் நம்ம மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதை பெண்கள் எல்லோரும் உளுந்த களியோ அல்லது உளுந்த கூழ் கிண்டி சாப்பிட்லாம், உளுந்த கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். அதே போல் கருவேப்பிலையை துவையலாக அடிக்கடி உணவில் கலந்துக்கிறது மாதவிலக்கு சம்மந்தமான தொந்தரவு, நீர்க்கட்டி சம்மந்தமான தொந்தரவுலேருந்து முழுமையான விடுதலை பெறலாம். அதே போல் சளி தொந்தரவில் பலவிதமான உபாதைகள் இருக்குது. அதில் முதல்ல மூக்கடைப்பு. இப்போ மூக்கடைப்பு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எளிமையான ஒரு மருத்துவ நடைமுறை ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஓமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் நமக்கு மளிகை கடையிலே கிடைக்குது. அப்போ ஓமத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு 100 மில்லி நீரில் கொதிக்க வச்சு இரவு உறங்க போகும்போது குடிக்கணும். சிட்டிகை அப்படின்றா என்ன அளவு அப்படின்னா, விரலில் நெருதி எடுத்தால் இவ்வளவு, இதுதான் சிட்டிகை. இதை நம்ம என்ன செஞ்சிடணும், ஒரு 100 மில்லி தண்ணீரில் கொதிக்க வச்சு இரவு உறங்க போகும்போது குடிச்சிங்கனாலே மண்டையில் ஒரு வெப்பம் பரவுறதை நீங்கள் உணர்வீங்க. இப்போ உங்களுக்கு தலை முழுவதும் அந்த வெப்பம் பரவும். அந்த மூக்கடைப்பு சம்மந்தமான தொந்தரவுகளிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை தரும். அதே போல் சில பேருக்கு சளி வந்துருச்சு, எனக்கு இருமல் அடிக்கடி வருது, எனக்கு தொடர் இருமலாக இருக்குது, வறட்டு இருமலாக இருக்குது அப்படின்னா எந்த மருந்துகளும் தேவையே இல்லை. சிம்பிளாக எளிமையாக ஒரு சொல்கிறேன். பச்சை தண்ணியை வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இப்போ நம்ம வாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது, பச்சை தண்ணியை குடிக்கும்போதே வறட்டு இருமல் குணமாகும். இல்லை தொண்டையில் எனக்கு புண் இருக்குது அப்படின்னா, நம்ம கிராம பகுதிகளில் அகத்திக்கீரைன்னு ஒன்று இருக்கும். அந்த கீரைங்கிறது செடியாக இல்லாமல் மரமாகவே வளர்ந்து போகும். இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், இந்த அகத்திக்கீரை காட்டியிருக்கேன், கிராமங்களில் இருக்குது. அந்த கீரையோட கொழுந்த காலையில் கடித்து சாறு இறக்கணும். சாறு இறக்கணும் தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய புண்கள் அனைத்தும் குணமாகும். சளி எனக்கு இருமி தொண்டை புண்ணாயிருச்சு அப்படின்னா இந்த அகத்திக்கீரை கொழுந்து அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வலி நிவாரணியாகவும் அந்த புண்ணை குணப்படுத்தக்கூடிய ஒரு முறைகளில் எளிமையாக உங்களுக்கு அந்த மகத்துவத்தை தரும். அதே போல் இன்னொரு வகை ஒன்று இருக்குது. எனக்கு சளி நெஞ்சுகளை இழுத்துக்கிட்டே இருக்குது, மூக்குலையும் வாயிலையும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த அளவு கடந்த சளி எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கும்போது நம்ம குடிநீர் அப்படிங்கிறது மூலிகை குடிநீர் எடுத்துக்கணும். இதில் குடிநீரில் நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி, இந்த டிஸ்பிளே பாருங்கள், கற்பூரவள்ளி ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த இலைகளை எடுத்துக்கிறணும். அளவு கடந்து நம்ம எந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. எண்ணிக்கைன்னு சொன்னால் அந்த எண்ணிக்கையோடு நம்ம பயன்படுத்தணும். அப்போ கற்பூரவல்லியை 8 இலைகள் எடுத்து 100 மில்லி தண்ணீரில் கொதிக்க வச்சு நம்ம காலையில் மதியம் மாலை இது வேலை ஒரு 3 வேளை குடிக்கலாம். நேரம் 2 மணி நேரம் இடைவெளி வச்சு ஒரு நாளைக்கு 3 வேளை 8லிருந்து 15 நாட்கள் கொடுத்தாலே உங்களுக்கு முழுமையான சளியிலிருந்து விடுதலை பெறலாம். எனக்கு கற்பூரவள்ளி கிடைக்கல, நான் சிட்டியில் இருக்கிறேன், நகர்ப்புற பகுதியில் இருக்கேன், என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு சின்ன பாத்திரத்தில் சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருப்பீங்க, வீட்டு வாசலில் வச்சுருப்பீங்க. அந்த துளசியை 8 எண்ணிக்கையில் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நான் பெரிய மாநகர பகுதிகளில் இருக்கேன், என்னால் துளசியும் பயன்படுத்த முடியலை, ஓமவல்லியும் பயன்படுத்த முடியலை, எனக்கு என்ன மருந்து செய்யலாம் அப்படின்னா மிளகு குடிநீர். அப்போ மிளகு நம்ம மளிகை கடையில் வாங்கி வச்சுக்கிறோங்க. எண்ணிக்கையில் 8 மிளகு எடுத்துக்கிறணும். அதே போல் மிளகை எப்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. நீரில் கொதிக்க வச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக புண்ணாகி போயிடும், உணவு குழல் ஃபுல்லாக புண்ணாகி போயிடும். அப்போ என்ன செய்யணும், நீரை ஒரு 100 மில்லி தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சதுக்கப்புறம் 8 மிளகை நம்ம தட்டி போட்டு அதை உடச்சி அதில் போட்டு நம்ம குடிக்கலாம். அதை ஆற்றக்கூடாது. அது போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் சூடு இறங்கினோடனே இளஞ்சூட்டோடு நீங்கள் குடிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமே குடிக்கலாம். மிளகை எக்காரணம் கொண்டும் அடுப்பில் கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. இந்த நடைமுறைகளை நீங்கள் 8 நாட்கள்லேருந்து 15 நாட்கள் பயன்படுத்தினாலே உங்கள் சளியிலிருந்து முழுமையான விடுதலையை பெறலாம். இறுதியாக நீண்ட நாட்களாக வயது பெரியவனாயிட்டான், சின்ன வயசுலேருந்து பெரியவனாயிட்டான், 35 வயசாகுது, 40 வயசாகுது, இன்னும் கோடை காலத்தில் சளி இருக்குது அப்படின்னா
அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் உடல் குளிர்ச்சியான நிலையில் இருக்கிறது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, ஏசியிலே இருக்கிறது, அல்லது ஃபேன் காற்றுலேயே நம்ம வந்து உடம்பு இருக்கிறது, வெயிலில் படாமல் இருக்கிறது. அப்போ என்ன செய்யும், நம்ம ஐம்பூத கொள்கைன்னு முதல்ல பார்த்தோம். ஐம்பூத கொள்கையில் நமக்கு என்ன செய்யும், அப்போ நமக்கு இந்த உடல் சூடு அடைஞ்சாலே நீரை தானாக உற்பத்தி செய்யும். அப்போ நம்ம ஏசியில் இருந்தால் என்ன செய்யும், உடல் சூடடையும். உடல் உள் உறுப்புகள் சூடடைஞ்சாலே என்ன செய்யும், இயற்கையாகவே நீர் ஊற்றுகள் உண்டாகும். அதுதான் சளி தொந்தரவுகள். அப்போ ஏசியில் இருக்கிறது, ஃபேன் காற்றுலேயே இருக்கிற ஆட்கள் நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அடிக்கடி வெயிலில் உழவணும், வெயிலில் வேலை செய்யணும், வெயிலில் விளையாடணும். அப்போ நம்ம வெளியில் வெப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னாலே சளி தொந்தரவுகளிலிருந்து முழுமையான விடுதலை பெறலாம். அப்போ மரபு வழி மருந்துகள் மட்டும் இல்லாமல் இந்த உடலையும் நம்ம இந்த ஐம்பூத கொள்கைப்படி உடலையும் நம்ம இந்த போல புறச்சூழல்களுக்கு ஆட்படுத்தணும். குளிர்ச்சியான சூழல்லே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நேயர்கள் புரிந்து கொண்டு நீங்கள் இந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு உங்கள் வாழ்த்துக்களை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.